இந்த கூட்டணிக்கு பின் வேலை செய்கிற புரோக்கர் வேலை செய்கிற சஞ்சய் ராவத் வந்து இல்ல இந்தி கூட்டணி கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. சார், இந்தி கூட்டணி என்னைக்கு காங்கிரஸ் ஹரியானால தோத்துதோ அத்தோடு காங்கிரஸுடைய மதிப்பு குறைஞ்சு போச்சு. ஸோ இப்போ முஸ்லீம்கள் காங்கிரஸ் தான் நமக்கு நம்பிக்கைன்னு சொன்ன நம்பிக்கை உடைய ஆரம்பிச்சிருக்கு அப்படிங்கிறது இப்போது மகாராஷ்டிரா தேர்தல் வருகிறது. இன்னொன்று, இவங்க என்ன பண்ணுவாங்க, கையில் எப்போ பார்த்தாலும் ஒரு ரெட் கலர் அட்டை போட்ட ஒரு புக்கை வச்சுக்கிட்டு அதுக்கு கலந்துக்கல. நீங்கள் எதிர்கட்சி தலைவர்னு பதவியை வாங்கிக்கிட்டு அரசியல் சாசன கடமைகளையும் செய்ய மாட்டீங்க. ஆனால் கையில் மாத்திரம் அந்த ரெட் புக் எடுத்து பார்த்தால் கடையில் விற்கிது, உள்ளுக்குள்ளே ஒயிட் பேப்பராக இருக்குது. வெறும் அரசியல் சாசனம்னு அட்டை மாத்திரம் போட்டிருக்குது. ஏன்னா பிரிண்ட் அடித்து கொடுத்தா 300 ரூபா, வெறும் காட்டுறதுக்கு கட்டினா 50 ரூபாய்க்கு அந்த புக்கு கிடைக்குது. ஒயிட் நோட் புக்கு பேர் மாத்திரம் அது மாதிரி புக்கு இது கிடைக்குது. ஸோ இவர்களுக்கு இந்துக்கள் மீது எந்த இதுவும் கிடையாது. மகாராஷ்டிரா எலெக்ஷனில் ஜமாத்து கேட்ட கோரிக்கைகளெல்லாம் ஏற்றுக்கிட்டாங்க. அதனுடைய எதிர்வினையாகத்தான் ஒன்று சேர்ந்து இப்போ நான் 50% கிட்ட ஓட்டு வாங்கிட்டேன். எனவே இவர்கள் இந்துக்களுக்கு பாதுகாவலர்களா? இந்த கேள்வி சந்தேகத்துக்குரியது தான். ரியல் ஒன் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய நேர்களுக்காக நம்முடன் இணைகிறார் அரசியல் விமர்சகர் திரு தேவப்பிரியா அவர்கள். வணக்கம் சார். வணக்கம். மகாராஷ்டிரா முதல்வர் வயசில் நான் இல்லை, மோடி என்ன முடிவெடுத்தாலும் அது நான் கட்டுப்படுவேன் அப்படின்னு சொன்னவர் தான் ஏக்நாத் ஷிண்டே. அப்படி சொன்ன பிறகும் பார்த்தீங்கன்னா 2ஆம் கட்ட சிட்டிங் இருக்குது, முதல்வர் குறித்த ஆலோசனை இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இதே ஏக்நாத் ஷிண்டே ஒரு தகவலையும் கொடுத்துருக்காரு. இல்லை, அங்கே 3 விதமான போராட்டம் நடக்குது. ஒன்று, மக்கள் பெருமளவு, அதாவது இது 3வது முறை தொடர்ச்சியாக பிஜேபி ஜெயிக்குது. 5 வருஷம் பிஜேபி, உத்தவ் தாக்கரே ஒன்றுபட்ட சிவசேனா 5 வருஷம் இருந்துச்சு. அடுத்த முறை அதே கூட்டணி ஜெயிச்சிச்சு. இப்போ 2வது முறை ஜெயிச்சப்ப இவராக சொல்லிக்கிறார், உத்தவ் தாக்கரே வந்து என்ன முதலமைச்சராக்குவேன்னு வாக்குறுதி கொடுத்தாருன்னு சொல்லிக்கிட்டாரு. ஆனால் ஜெயிக்கிற சீட்டில் எவ்வளோ ஜெயிக்கிறீங்க? இப்போ இந்த முறை ஷிண்டே வந்து ஜெயிச்சதற்கு முன்பாக உத்தவ் தாக்கரேவுடைய ஒருங்கிணைந்த சிவசேனாங்கிறதே 47% தான் ஹையஸ்ட். 2 சீட்டில் 3 சீட்டில் நின்னார்னா, 4 சீட்டில் நின்னார்னா, 5 சீட்டில் நின்னார், 2 சீட்டு 3 சீட்டு தான் ஜெயிக்கிறார். 6 சீட்டில் நின்னா 3 சீட்டு ஜெயிக்கிறார் தான். அதுவே கம்மி, 47 தான் வருது. 7ல் நின்னா 3 ஜெயிக்கிறார். அப்போ 4 தோக்குறாரு. ஸோ வேற பிஜேபி நின்னா 70லேருந்து 90, இந்த தடவை 89% போயிருக்கு. ஸோ அவருடைய ரீச், உத்தவ் தாக்கரேயுடைய பர்சனல் ரீச்சுங்கிறது மும்பை தானா ரீஜியனும் கொங்கன் மட்டும்தான். வெஸ்டர்ன் மகாராஷ்டிரான்னு சொல்கிற பூனே நாசிக் பெல்ட்லேயோ அல்லது மராத்வாடாங்கிற நாக்பூர் பெல்ட்லேயோ அவருக்கு பெரிய செல்வாக்கு கிடையாது. ஸோ இவங்க போட்டி போடுற அந்த இடத்துலையும் இவருடைய வெற்றி விகிதம்ங்கிறது 47% தான். இப்போ இந்த முறை நின்ன சீட்டில் 100க்கு 90 சீட்டில் பிஜேபி ஜெயிச்சிருக்கு, 75 சீட்டில் ஷிண்டே ஜெயிக்குது. ஸோ பிஜேபிக்காகத்தான் இந்த கூட்டணி வந்திருக்கு. இது ஃபஸ்ட்டு முறை ஃபட்னவிஸ் தான் சீஃப் மினிஸ்டர். 2வது முறை அவர் வர வேண்டியதை தான் கெடுத்து விட்டாங்க. இப்போ 3வது முறை இப்போ திருப்பியும் அவர் கூட்டணியை வெற்றிகரமாக கொண்டு போயிருக்கார். இதில் இன்னொன்று பார்க்கணும், நிஜமாவே ஷிண்டேக்கு எல்லா இடத்துலையும் பலம் இருக்கா இல்லையான்னு பார்த்தால் இவங்க என்ன பண்ணாங்கன்னா, பிஜேபி முக்கியமான ஆளை கொண்டு போய் ஷிண்டே சிம்பலில் கூட நிற்க வச்சுருக்காங்க. பாம்பேயில் மும்பை தேவிங்கிற தொகுதி, அங்கே ஆனால் முஸ்லீம்கள் மெஜாரிட்டி. அதில் ஷாய்னா எம்சின்னு பிஜேபிக்கு அம்மாவை கொண்டு போய் ஷிண்டேவுடைய கட்சியில் அவங்க சின்னத்தில் நிற்க, அதே மாதிரி சரத்பவார் கட்சியில் நிற்க வச்சுருக்காங்க. சில இடத்துல சிம்பலுக்கு தான் மரியாதை, பிஜேபி சிம்பல் வேண்டாம் அப்படின்லாம் பண்ணாங்க. ஸோ இந்த ஸ்ட்ராட்டஜி அத்தனையும் பிளான் பண்ணி செஞ்சது ஃபட்னவிஸ். ஆனால் காங்கிரஸுடைய பிரச்சனை என்னன்னா, அவர்கள் வெளிநாட்டு போதனைகள் எல்லாத்துக்கும் அவங்களுக்கு அட்வைஸ் பண்ணுறதுக்கு ஃபாரின்லேருந்து அட்வைசர் இருக்காங்க. அவருடைய குருநாதராக சாம் பிட்ரோடான்னு ஒருத்தர் இருக்கார். ஸோ இது போல் அவர் வந்து டீப் ஸ்டேட்டுன்னு ஒரு அந்த ஜார்ஜ் சோரஸ் கேங்குன்னு சொல்லுவாங்க. அவங்க என்ன பண்ணிட்டாங்க, இந்தியா துண்டாடணும், ஜாதி மதம் ரீதியாக மக்களை துண்டாடணும், அதுக்கு கேஸ்ட் வைஸ் சென்சஸ்ன்னு கொண்டு போனாங்க. அதில் இந்த மராத்வாடா போராட்டம் அப்படிங்கிறத பெருசு பண்ணி 2024 உங்களுக்கு பாராளுமன்ற தேர்தலுக்கு முன்னாடி ஃபட்னவிஸ் தான் மராத்வாடா ரிசர்வேஷன் கிடைக்காம போனதுக்கு காரணம்னு அவரை தனிப்பட்ட ரீதியில் தாக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அந்த தோல்விக்கு அது ஒரு பெரிய காரணமாக அமைந்தது அப்படின்னு கொண்டு போனாங்க. ஆனால் அதே ஃபட்னவிஸ் தான் இப்போ ஸ்ட்ராட்டஜியை மாற்றி கொண்டு போய் ஜெயிச்சு காட்டியிருக்கார். ஸோ இப்போ என்ன சொல்கிறாங்கன்னா, ஃபட்னவிஸ் ஒரு பிராமணராக போயிட்டார். அது வந்து அடுத்து வரப்போகிற மும்பை பிருகத் முனிசிபல் கார்பரேஷன் எலெக்ஷன், அதுதான் இந்தியாவிலேயே மிகப்பெரிய பட்ஜெட் இருக்கிற கார்பரேஷன். கிட்டத்தட்ட 60,000 கோடி. நம்ம மெட்ராஸ் கார்பரேஷன் 5,000 கோடி. ஸோ அவ்வளோ பெரிய இதை இதுவரைக்கும் பிஜேபி கைப்பற்றுறதுன்னு உத்தவ் தாக்கரே தான் வச்சிட்ருக்கு. கம்மியாக இருந்தாலும் அதை இந்த முறை எடுக்கணும், அதுக்காக இதை விட்டு கொடுத்து அதை எடுக்கணுமாங்கிற யோசனையில் இருப்பாங்க. பட்
இவருடைய செல்வாக்குன்னு பார்த்தால் ஷிண்டேக்கு தானால ரொம்ப அதிகம், மும்பையில் ஓரளவு உண்டு. மும்பையை பொறுத்த வரைக்கும் காங்கிரஸ், பிஜேபி, உத்தவ் தாக்கரே 3 பேருக்கும் வரும். பட் ஷிண்டே தானா பெல்ட், பாம்பேயுடைய நமக்கு இங்கே தாம்பரம் மாதிரி அங்கே தானே பெல்ட்டில் அவருக்கு மிக அதிகமான செல்வாக்கு இருக்கும். ஸோ இதை எல்லாத்தையும் யோசிச்சுட்டு அதே மாதிரி சில இதெல்லாம் முனிசிபாலிட்டி வருது. ஸோ ஷிண்டேவை தொடரலாம்னு ஒரு பக்கம் வருகிறது. ஆனால் திருப்பி விட்டு கொடுத்துட்டால் திருப்பி பிஜேபி எழுந்துக்காமல் போயிடுமோ அப்படிங்கிற பயத்தில் மோடி ஃபட்னவிஸ் இல்லாமல் இன்னொரு வேட்பாளரை சொல்கிறார் என்று வருகிறது. ஆர்எஸ்எஸ் அப்படி நீங்கள் ஃபட்னவிஸை போடவில்லை என்றால் இது கட்கரியை போடுங்கன்னு சொல்கிறாங்க. கட்கரியும் மோடியும் அந்த அளவுக்கு நேருக்கு நேர் பேசிக்கொள்வது கூட இல்லை. ஸோ அவரை போடுறதுக்கு விடாட்டி ஃபட்னவிஸ் வரக்கூடும் அப்படின்னு ஒரு சைடும், இல்லை ஷிண்டேக்கே தற்காலிகமாக கொடுப்போம். அமைச்சரவையில் வைக்கக்கூடிய கோரிக்கைகள் அஜித் பவாராக இருந்தாலும் சரி, ஏக்நாத் ஷிண்டேவாக இருந்தாலும் சரி, இவர்களுக்கான அமைச்சரவை பதவிகள் என்னென்ன இலாக்காக்கள் ஒதுக்க வாய்ப்பு இருக்குது சார்? இல்லை, ஷிண்டே என்ன பண்ணியிருக்காருன்னா 2வது தடவை பேச்சுவார்த்தை நடந்தப்போ எனக்கு முதலமைச்சர் வேண்டாம், என்கிட்ட இருக்கிற எம்எல்ஏ கம்மி, ஃபட்னவிஸ் இருக்கலாம், ஆனால் அப்போ உதவி முதலமைச்சர் எடுத்து பண்ண மாட்டேங்கிறார். ஐ மீன் முதலமைச்சராக 5 வருஷம் இருந்த ஃபட்னவிஸ் இவருக்கு கீழே உதவி முதலமைச்சராக இருந்திருக்கார். ஆனால் இவர் அதை ஏற்றுக்க மாட்டேன், நான் வெளியில் உட்கார்றேன்னு சொல்கிறாரு. ஸோ அது கொஞ்சம் பிஜேபிக்கு நெருடலாக இருக்கு. இல்லை, இதில் பெரிய பதவிகளில் அமைச்சர் பதவிகளில் பெரிய இது இருக்காது. பட் சில முக்கிய இந்தியாவிலேயே மிகப்பெரிய ஊழல் குற்றச்சாட்டு உள்ளவர் அஜித் பவார். அவருக்கு அவருடைய அவர் எதிலெல்லாம் சிக்கியிருக்காரோ, உதாரணமாக நீர்ப்பாசனத்துறையெல்லாம் அவருக்கு கொடுக்காம அந்த வழக்குகளை வேகமாக முடிக்கணும். இன்னொன்று, சரத்பவார் என்ன பண்ணியிருக்கார், என்னைக்கு இருந்தாலும் என் தங்கச்சி பையன்தான், அவன் வெற்றிட்டு நான் எனக்கு தோல்வின்னு பார்க்கல, திருப்பி எடுத்துக்க முடியுமான்னு பார்க்குறாரு. சேர்த்துக்கிட்டு ஏன்னா இப்போ எதிர்கட்சியை அதாவது 288 சீட்டு மொத்தம் இதில் சட்டசபையில்னா அதில் 10% விட 1 அதிகமாக இருக்கணும். அப்போ குறைஞ்சபட்சம் 29 எம்எல்ஏ ஒரு கட்சிக்கு இருந்தால் தான் எதிர்கட்சி அந்தஸ்து கிடைக்கும். காங்கிரஸ் 18, சிவசேனா உத்தவ் தாக்கரே 20 தான் ஜெயிச்சிருக்காங்க. ஸோ இப்போ இவங்க 9 10 தான் இவர் 10ஓட இதை 40 சேர்ந்தால் 50 ஆகிடுது. ஸோ திருப்பி இங்கே கூட்டிகிட்டு இவரை கொண்டு வரலாமா, நீ இங்கே மகாராஷ்டிரா பார்த்துக்கோ, என் பொண்ணு சுப்ரியா சுலே டெல்லிக்கு அப்படின்னு ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்க்கு ஒரு பக்கம் சரத்பவார் ட்ரை பண்ணுறார். பட் இதை பெருசு பண்ணி நம்ம பத்திரிகைகள் பேசுகிறாங்கன்னா, இன்னைக்கு வரைக்கும் இது ஹரியானா யார் எதிர்கட்சி தலைவர்னு அங்கே இன்னும் போடல காங்கிரஸில். ஸோ இது எல்லாமே ஜாதிவாரி கணக்கெடுப்பாக, ஜாதி செல்வாக்கு எந்த ஜாதியை போட்டால் ஓட்டு கிடைக்குங்கிற கணக்கெல்லாம் ஓடுது. இன்னைக்குள்ள முடிவு பண்ணுவாங்கன்னு எதிர்பார்க்கலாம். தொகுதி பங்கீட காங்கிரஸ் இழுத்தடிச்சது காரணம் தான் இந்த தேர்தல் நாங்கள் தோக்குறது காரணம் அப்படின்னு சொல்லிட்டு உத்தவ் தாக்கரோட ஆதரவாளர்கள் சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க. இல்லை சார், இது நீங்கள் டிவி சேனல்களை பார்த்துட்டு இருந்தீங்கன்னா மிகப்பெரிய தேர்தல் நிபுணர்கள் என்ன சொன்னாங்கன்னா, பிஜேபி குறைஞ்சபட்சம் 150 சீட்டில் நிற்கணும், காங்கிரஸ் குறைஞ்சபட்சம் 130 140 சீட்டில் நிற்கணும். ஏன்னா உத்தவ் தாக்கரேயுடைய செல்வாக்குங்கிறது பாம்பே தானே பெல்ட்டும் கொங்கன் மட்டும்தான். இப்போ அவர் எனக்கு மராத்வாடாவில் சீட்டு கொடு, எனக்கு வெஸ்டர்ன் மகாராஷ்டிரா பூனா பெல்ட்டில் கொடுன்னு சீட்டு நான் ஜெயா ப்ளஸில் பேசினப்போ நாங்கள் அவ்வளவு விட்டு கொடுத்து கொங்கன் பெல்ட்டில் 2 சீட்டில் தான் நிற்கிறோன்னு சொல்லி அவங்க சொன்ன தொகுதியே 2 முஸ்லீம் சீட்டு தான். ஸோ மிச்ச சீட்லாம் கொடுத்தாங்க. ஸோ மக்கள் இந்த மாதிரி ஒரு மதவாதத்தோடு கொண்டு போய் இத்தாலி காங்கிரஸாக இருந்தது இத்தாலி முஸ்லீம் காங்கிரஸாக மாற்றிட்டாங்க. இதற்கு தண்டனை கிடைச்சிச்சு. அதனால உங்களுக்கு நீங்கள் ஆக்சுவலாக காங்கிரஸ் இன்னும் கொஞ்சம் அதிக சீட்டில், அதாவது காங்கிரஸ் 120 சீட்லையும் உத்தவ் தாக்கரே ஒரு 90 சீட்லையும் 60 சீட்டில் இப்போ இது பவாரும் இருந்தால் இன்னொரு 25 சீட் அந்த கூட்டணி வாங்கியிருக்கலாம். ஏன்னா அவங்களுக்குன்னு மூஞ்சி இருக்குது. நீங்கள் சென்ற எலெக்ஷனில் இது பாராமத்தியில் உங்களுக்கு அது சரத்பவாருடைய தொகுதி, இந்த பக்கம் அஜித் பவார் நின்னார். அஜித் பவார் நின்னப்போ அவருக்கு ஓட்டு போட வந்த ஒரு பிஜேபி ஆதரவாளர் வாக்கு ஸ்லிப் அந்த இதை பார்த்துட்டு பூல் இல்லை, பூ இல்லை தாமரை, நான் ஓட்டு போட மாட்டேன். அவர் நின்னது இது இப்போ இந்த சிம்பிளில் தேசியவாத காங்கிரஸுடைய கிளாக் சிம்பிளில். ஸோ தாமரை இல்லை, நான் ஓட்டு போட மாட்டேன்னு வெளியில் வந்துட்டார். ஸோ மக்கள்கிட்ட நான் தாமரைக்கு தான் போடுவேன், நான் இதுக்கு தான் போடுவேன், அதுதான் சொன்னேன் உங்களுக்கு சென்ற கொஞ்சம் மணி நேரம் முன்னாடி. இந்த தொகுதியில் சிவசேனாவுடைய இந்த சிம்பிளுக்கு அதிகமாக செல்வாக்கு இருக்கிறது. அதனால ஷைனா எம்சிஏ தாக்கரே ஆதரவுகளால் இந்தி கூட்டணியுடைய வாய்ப்பு இருக்கா சார்? அது நேற்றைய தினம் தாக்கரே சொன்னதாக டைம்ஸ் ஆஃப் இந்தியா பத்திரிகை சொல்லுவது, பிருஹத் மும்பை கார்பரேஷன் எலெக்ஷனில் நாங்கள் தனியாக நிற்போம் அப்படின்னு. இன்னைக்கு இந்த கூட்டணிக்கு பின் வேலை செய்கிற புரோக்கர் வேலை செய்கிற சஞ்சய் ராவத் இல்லை இந்தி கூட்டணிக்கு உடையாது அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. சார், இந்தி கூட்டணி என்னைக்கு காங்கிரஸ் ஹரியானாவில் தோத்துதோ அத்தோடு
காங்கிரஸுடைய மதிப்பு குறைஞ்சி போச்சு. ஸோ இவங்க இழுக்கெல்லாம் இழுந்து வெற்றி பெற தொகுதிகளை எல்லாம் விட்டு கொடுத்துட்டு வந்துட்டாங்க. இந்த கூட்டணியில் உத்தவ் தாக்கரே இப்போ முதற்படியாக ஒரு வெளியே வர ஆரம்பிச்சாருன்னா அடுத்தடுத்த மாநிலங்கள்ல இருந்தெல்லாம் யாரெல்லாம் வெளியே வர வாய்ப்பு இருக்கு? இல்லை, அகிலேஷ் யாதவுக்கு மிகப்பெரிய பிரச்சனை இருக்கு. ஏன்னா அவர் 7 சீட்டில் 9 சீட்டில் 4 சீட் அவருடைய தொகுதிகளே, 4ல் 2 தோத்துட்டாரு. அதில் ஒரு முஸ்லீம் 70% ஓட்டு முஸ்லீம் இருக்கிற தொகுதியில் பிஜேபி 30 வருஷத்துக்கு பிறகு ஜெயிச்சிருக்கு. அதே மாதிரி இன்னும் முஸ்லீம்கள் 2024 தேர்தலில் மகாராஷ்டிராவில் உங்களுக்கு முஸ்லீம்கள் பெருவாரியாக காங்கிரஸுக்கு போட்டாங்க. அதில் ஒரு மிகப்பெரிய தொகுதின்னு பார்த்தா தூலேன்னு ஒரு தொகுதி. அந்த தொகுதியில் 6 எம்எல்ஏ சீட்டில் 5 சீட்டில் சராசரியாக 35,000-40,000 லீடு பிஜேபி எடுத்து 1,90,000 லீடில் பிஜேபி இருந்துச்சு. அந்த தொகுதியில் 6வது தொகுதி மாலேகான் வெஸ்ட்னு பேர், சென்ட்ரல்னு பேர். மாலேகான் சென்ட்ரலில் 180 பேர் முஸ்லீம்கள். அந்த தொகுதியில் 1,94,000 ஓட்டு, 1,98,000 ஓட்டு காங்கிரஸும் பிஜேபி 3,000 ஓட்டு 5,000 ஓட்டு தான் எடுத்துச்சு. ஸோ மொத்தம் ஏற்கனவே இருந்த லீடு போய் தோத்து போனாங்க. 5 சீட்டில் பிஜேபி ஜெயிச்சு 1 சீட்னால தோத்து போச்சு. இப்போ அந்த சீட்டில் காங்கிரஸ் தோத்து போய் இது ஏஎம்ஐஎம் மஜ்லிஸ் கட்சி நம்ம இவர் கட்சி ஜெயிச்சிருக்கு. ஸோ இப்போ முஸ்லீம்கள் காங்கிரஸ் தான் நமக்கு நம்பிக்கைன்னு சொன்ன நம்பிக்கை உடைய ஆரம்பிச்சிருக்கு அப்படிங்கிறது இப்போ மகாராஷ்டிரா தேர்தல் வருகிறது. இன்னொன்று, இவங்க என்ன பண்ணுவாங்க, கையில் எப்போ பார்த்தாலும் ஒரு ரெட் கலர் அட்டை போட்ட ஒரு புக்கை எடுத்துச்சுக்கிட்டு அரசியல் சாசனம்பாங்க. அரசியல் சாசனத்தின் மிக முக்கியமான பதவின்னு சொன்னால் உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி. அவர் பதவி வராமல் இவர் போய் ராகுல் காந்தி போய் வயநாட்டில் போய் உட்காந்து தங்கச்சிக்கு பிரச்சாரம் பண்ணாங்க. அக்காவும் அண்ணனும் தங்கச்சியும் 10 நாள் 8 நாள் அங்கேயே இருந்து பிரச்சாரம் பண்ணி கூட ஓட்டு பர்சன்டேஜ் குறைஞ்சி போய் 4 லட்சம் ஓட்டில் ஜெயிச்சிருக்காங்க. இப்போ அந்த அவர் போகாததுக்கு ஒன்று இங்கே பிரச்சாரம் பண்ணுறதுக்கு காரணமா, இல்லை எமர்ஜென்சி காலம் முடிகிற பீரியடில் ஒரு தீர்ப்பு உச்சநீதிமன்றத்தில் 5 நீதிபதிகள் தீர்ப்பில் அன்னைக்கு எதிர் தீர்ப்பு கொடுத்தவருடைய மகன் தான் இவர். இப்போ சஞ்சீவ் கண்ணா வந்திருப்பவருடைய தந்தை இந்திரா காந்தியுடைய சட்டத்திற்கு எதிர் தீர்ப்பு கொடுத்தவர். அவருடைய சீனியாரிட்டிக்கு அவருக்கு உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதியாக்காம விரட்டிட்டாங்க. சீனியாரிட்டிக்கு பிரகாரம் தான் இப்போ சீஃப் ஜஸ்டிஸ் கிடைக்கும். அரசியல் சாசனத்தை குழியில் தள்ளி அதை சீனியாரிட்டியை ஒதுக்கியவர் இந்திரா காந்தி. அதில் பாதிக்கப்பட்டவருடைய மகன் இப்போ உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதியாக வந்திருக்காங்க. அதுக்கு கலந்துக்கல. நீங்கள் எதிர்கட்சி தலைவர்னு பதவியை வாங்கிக்கிட்டு அரசியல் சாசன கடமைகளையும் செய்ய மாட்டீங்க. ஆனால் கையில் மாத்திரம் அந்த ரெட் புக் எடுத்து பார்த்தால் கடையில் விற்கிது, உள்ளுக்குள்ளே ஒயிட் பேப்பராக இருக்குது. வெறும் அரசியல் சாசனம்னு அட்டை மாத்திரம் போட்டிருக்குது. ஏன்னா பிரிண்ட் அடித்து கொடுத்தா 300 ரூபா, வெறும் காட்டுறதுக்கு கட்டினா 50 ரூபாய்க்கு அந்த புக்கு கிடைக்குது. ஒயிட் நோட் புக்கு பேர் மாத்திரம் அது மாதிரி புக்கு இது கிடைக்குது. ஸோ இந்த வேலையெல்லாம் ஜிம்மிக்கெல்லாம் இனிமேல் எடுபடாது அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு இது ஹரியானாவும் நிரூபிச்சு, இதுவும் நிறுத்தி. ஏன் ஜார்க்கண்டில் வெற்றி பெற்ற இடத்துல கூட ஜார்க்கண்ட் முக்தி மோர்த்தா 67 இடத்துல நின்று 38 இடத்துல ஜெயிச்சிருக்காங்க. 57 இடத்துல கிட்டத்தட்ட 70% சக்ஸஸ். காங்கிரஸ் 50% தான் சக்ஸஸ். ஸோ இவங்களுக்கு சீட்டு கொடுத்தா வேஸ்ட்டு அப்படிங்கிறது எல்லா கட்சிக்கும் தெரியுது. கிட்டத்தட்ட இண்டி கூட்டணி தற்போதைக்கு முடிஞ்சு போச்சுன்னே சொல்லலாம். வங்கதேசத்தில் இருக்க இந்துக்களின் பாதுகாப்பை உறுதி செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து ஒரு குரல் எழுந்துட்டு வருது. ஸோ இந்தியாவும் அதற்கு ஆதரவு குரலை அங்கே திருப்பி கொடுத்துட்டே வராங்க. இப்போ ட்ரம்ப்பும் இதுக்கு முன்னாடி அதான் சொல்லியிருந்தார். இப்போ மோடியும் ட்ரம்ப்பும் சேர்ந்து பங்களாதேஷ்க்கு எதிராக என்னென்ன விஷயங்களை செய்ய காத்திருக்காங்க சார், அது இந்துக்களுக்கு ஆதரவாக? இல்லை, அதற்கு முன்னாடி இஸ்கான் இது ஹரே கிருஷ்ணா இயக்கத்தை சேர்ந்த ஒரு தலைவர் சாமியார் ஒருத்தரை கைது பண்ணிட்டு அவரை தீவிரவாதின்னு சொல்கிறாங்க. இன்னொன்று இஸ்கானை தீவிரவாத அமைப்புலாம் சொல்லி அந்த இவங்களே வங்கதேசோட இந்து மத தலைவராக சொல்கிறாங்க அவரை. இல்லை, இந்து மத தலைவராக இருந்துட்டு போங்க. எல்லா இந்து மதத்துக்கு தலைவர்னு யாரும் கிடையாதுங்க. எந்த சாமியார் சொன்னாலும் நான் இந்து இல்லை, உங்களை இந்து இல்லைன்னு சொல்ல முடியும். நீங்கள் அரசியலில் வேணால் நீங்கள் தமிழரா இல்லையான்னு செபாஸ்டியன் சைமன் கிட்ட சர்டிஃபிகேட் வாங்கணும், சரியா? இல்லைன்னா தமிழர் கிடையாது. கருணாநிதி எம்ஜிஆரை நீ தமிழர் இல்லை மலையாளின்னு ஒன்று, நீ தமிழன்னு நிரூபின்னு எம்ஜிஆருக்கு சேலஞ்சு விட்டார். கடைசி வரைக்கும் அவர் நிரூபிக்கலை. அவங்க வீட்டில் பேசுறது தெலுங்கு மொழி தானே. கோமாட்சி நாயுடு நான் போனப்போ தெலுங்கில் தான் வீட்டுக்குள்ளே பேசிக்கிறாங்க கலைஞர் வீட்டிலன்னு சொல்லி பதிவு பண்ணியிருக்காரு. ஸோ அவங்க தெலுங்கர்கள்ங்கிறது எல்லாருக்கும் தெரியும். ஆனால் நான் தமிழன்னு சர்டிஃபிகேட் வாங்கணும், செபாஸ்டியன் சைமன் வாங்க வேண்டியது எனக்கு இல்லை. ஆனால் இன்றைக்கி அந்த வேலையை பண்ணிகிட்டு இருக்காங்க. இந்து மதத்துக்கு எந்த தலைவரும் இல்லை. எனக்கு ஒரு சங்கராச்சாரியார் இருக்குன்னா இவருக்கு வேற ஒரு சங்கராச்சாரியா இருக்கலாம். நீங்கள் ஒவ்வொரு ஆதீனம் நீங்கள் ஏற்றுக்கலாம். யாரும் தலைவர் கிடையாது. ஆனால் இந்துக்கள் தாக்கப்பட்ட போது அவர் குரல் கொடுத்தார். இன்னும் சொல்ல போனால் வெள்ளம் வந்த பொழுது இந்து முஸ்லீம் பார்க்காம பல பேருக்கு இஸ்கான் பல 100 முறை உதவி இருக்கு.
ஆனால் இந்த போராட்டத்தை உங்களுக்கு இடஒதுக்கீட்டுக்கு எதிராக சுப்ரீம் கோர்ட், அந்த பங்களாதேஷ் சுப்ரீம் கோர்ட்டுக்கு எதிரான இதுன்னு கொண்டு வந்துட்டு ஜனநாயக ரீதியாக தேர்ந்தெடுக்கப்பட்ட பிரதமரை வெளியேற்றிட்டு ஜனநாயக ரீதியாக சட்டத்தில் இவர் தவறு செய்தவர்னு சொல்லி தண்டனை வாங்கி ஓடி போன ஆளை கொண்டு வந்து இப்போ அட்வைசர்னு கொண்டு வந்து வச்சிருக்காங்க. அவர் நேற்றுக்கு 4 வருஷத்துக்கு நான் எலெக்ஷன் நடத்த மாட்டேங்கிற மாதிரி ஹிண்ட் கொடுத்துருக்காரு. ஸோ அங்கே நடக்கிறது அமெரிக்காவால் வைக்கப்பட்ட ஒரு பொம்மை சர்வாதிகார அரசு. ஸோ அந்த சர்வாதிகாரம் தனக்கு எதிர்த்தாப்புல வர்ற குரலை அடக்கணும்னு பார்க்குது. ஸோ அதை எதிர்த்து மிக தெளிவாக நீங்கள் சொன்ன மாதிரி ட்ரம்ப் தன்னுடைய தீபாவளி வாழ்த்தில் சொன்னார். இந்தியா நேற்றைக்கு மிக கடுமையான கண்டனத்தை சொல்லியிருக்கு, இந்த மாதிரி பேசுகிறதெல்லாம் தவறுன்னு சொல்லிட்டு. இப்போ அங்கே இஸ்கானை வந்து நீங்கள் இதுன்னு சொன்னீங்கன்னா பயங்கரவாத அமைப்புனா இந்தியாவில் முஸ்லீம்களும் பட்டியல் ஜாதியும் சேர்ந்துக்கிட்டு தனியாக 40% தனிநாடு கேளுங்கன்னு ஜெகத் கஸ்பர்ராஜ் பேசுகிறார். இப்போ கத்தோலிக்கத்தையே உங்களுக்கு வந்து கத்தோலிக்க சர்ச்சையே வந்து பயங்கர பிரிவினைவாத அமைப்புன்னு சொல்லிடலாமா? இன்னைக்கு காலையில் தினமணி தீர்ப்பு 2010 இந்திய தேசியத்துக்கு எதிராக செபாஸ்டியன் சீமான் பேசியதற்கு நடக்கும் வழக்கை தொடர்ந்து நடக்கணும்னு நேற்றுக்கு தீர்ப்பு வந்திருக்கு. அவங்களுடைய ஆனால் 2010 தீர்ப்புக்கு 2018 எஃப்ஐஆர் போட்டு சார்ஜ் ஷீட்டை போட்டுக்கிட்டு இன்னும் 2024 வரைக்கும் தண்டனை வாங்கி தராமல் இருக்கிறது தான் தப்பு. எனவே பங்களாதேஷில் இருக்கிற இந்துக்களுக்காக இந்துக்கள்னே வேணாம், எல்லா நாட்டிலையும் அந்தந்த மைனாரிட்டிகள் பாதுகாக்கப்படணும். இன்னைக்கு அமெரிக்காவில் தேங்க்ஸ் கிவிங் டேன்னு பேர். அமெரிக்காவில் இருக்கிற வெள்ளைக்காரங்களாம் தேங்க்ஸ் கிவிங் டேன்னு கொண்டாடுவாங்க. அமெரிக்காவை சேர்ந்த அந்த நாட்டின் பழங்குடி கருப்பர்கள் இன்னைக்கு துக்க நாள், பல கோடி பேரை ஐரோப்பாவிலிருந்து வந்த வெள்ளையர்கள் கொன்ற நாள்பாங்க. கொன்றதா அவங்க தேங்க்ஸ் கிவிங்கிறாங்க கிறிஸ்தவ வெள்ளையர்கள். இதுதான் நடக்குது. எனவே மைனாரிட்டிகள் இன்னும் சொல்ல போனால் இது அமெரிக்காவுக்கு நம்ம ராகுல் காந்தி ஐயா போகிறாருங்க. போகிறதுக்கு முன்னாடி அவருடைய குருநாதர் சாம் பிட்ரோடாவை இந்தியா டுடே சார்பாக ஒரு பத்திரிகை நிருபர் பேட்டி எடுக்கிறார். 1/4 மணி நேரம் பேட்டி எடுத்து கடைசி கேள்வி கேட்கிறார். நாளைய தினம் இங்கே ராகுல் காந்தி போய் சந்திக்கும் பொழுது அமெரிக்க அதிகாரிகளிடம் பங்களாதேஷில் உள்ள மைனாரிட்டி இந்துக்களுக்கு ஆதரவு கொடுப்பார். இந்த கேள்வி நீ எப்படி கேட்கலான்னு சொல்லி அவர் ஃபோனை பிடுங்கி அவரை அடித்து உதைச்சி அதை அழிக்க வச்சு தான் வெளியில் அனுப்பிச்சாங்க. ஸோ இவர்களுக்கு இந்துக்கள் மீது எந்த இதுவும் கிடையாது. மகாராஷ்டிரா எலெக்ஷனில் ஜமாத்து கேட்ட கோரிக்கைகளெல்லாம் ஏற்றுக்கிட்டாங்க. அதனுடைய எதிர்வினையாகத்தான் ஒன்று சேர்ந்து இப்போ நான் 50% கிட்ட ஓட்டு வாங்கிட்டாங்க. எனவே இவர்கள் இந்துக்களுக்கு பாதுகாவலர்களா? இந்த கேள்வி சந்தேகத்துக்குரியது தான். ஆனால் மோடியும் நீங்கள் சொன்ன மாதிரி ட்ரம்ப்பும் நிச்சயமாக நல்லது செய்வார். ஏற்கனவே அமெரிக்காவில் பலமுறை ட்ரம்ப் வந்து ஊர்வலங்கள் நடத்துறதுக்கெல்லாம் ஆனால் போன ஆட்சியில் சப்போர்ட் பண்ணியிருக்கார்.